Hi my dear brothers and sisters, என் பேர் கல்ச்சர் நம்பி. வெல்கம் டு மை சேனல். பாராமெடிக்கல் டிகிரி கவுன்சிலிங்கோட கட் ஆஃப் பார்த்துலாமா? எல்லாம் இப்பதான் 12th எக்ஸாம் முடிச்சிருப்பீங்க. பாராமெடிக்கல் டிகிரி கவுன்சிலிங் சேரணும்னா அதுல 19 கோர்சஸ் இருக்கு. இந்த 19 கோர்சஸ்ல ஏதாவது ஒரு காலேஜ் எனக்கு கிடைச்சிடாதா, கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிடாதா, டாப் காலேஜ் கிடைக்கணும்னா என்னென்ன கட் ஆஃப் வேணும்? இப்போ கவர்மெண்ட் காலேஜ் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், மதுரை, கோயம்புத்தூர் நிறைய பேரோட ட்ரீமா இருக்கும். அது கட் ஆஃப் என்ன? சரி, அட்லீஸ்ட் நான் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்லாச்சும் படிக்கிறேன், எனக்கு வந்து பாராமெடிக்கல்ல சேரணும், ஒரு மெடிக்கல் ஃபீல்ட்ல போனோம், அதுக்கு என்ன கட் ஆஃப் வேணும், நான் எந்த கட் ஆஃப்ல இருந்தா எனக்கு வந்து சீட் கிடைக்கும் அப்படின்னு நீங்க நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க. கட் ஆஃப் கால்குலேட் பண்ணலனாலும் நம்ம அது ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொன்னா போதும், உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட் மார்க்ஸை நம்ம கட் ஆஃப் கால்குலேட் பண்ண ரெடியா இருக்கும். சைட்ல ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் ரெண்டுத்தையும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ் பார்த்துருவோம். இல்ல 19 கோர்சஸ் இருக்கு. இந்த 19 கோர்சஸ்ல 20+ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அப்ராக்சிமேட்லி 25+ காலேஜஸ். இப்போ நிறைய காலேஜஸ் வந்துச்சு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். உங்களுக்கு வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் அது நிறைய இருக்கு. ஆனா அதுல 4 கோர்ஸ் மட்டும் தான் இருக்கு. அந்த 4 கோர்ஸ் என்னன்னா பிஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, பிஓடி. மேபி இந்த வருஷம் அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் கவர்மெண்ட் காலேஜஸ்ல 19 கோர்சஸுமே இருக்கு. ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜஸ் கேட்டகரி வைஸா பார்க்கலாம். ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி/டிஎன்சி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி. ஓசிக்கு 190+ கவர்மெண்ட் காலேஜ் கட் ஆஃப் வந்துடாதீங்க. பிசிக்கு 185+, பிசிஎம் பிசிஎம்னா பிசி முஸ்லிம்ஸ், இவங்களுக்கு வந்து 180+, எம்பிசி/டிஎன்சி 182+, எஸ்சிக்கு வந்து 178+, எஸ்சிக்கு 175+, எஸ்டிக்கு வந்து 175+. திருப்பி ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணதான் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும். ஓசிக்கு 190+ங்க, பிசிக்கு 185+, பிசிஎம்க்கு, பிசி முஸ்லிம்ஸ்க்கு 180+, எம்பிசி/டிஎன்சிக்கு 182+, எஸ்சிக்கு 178+, எஸ்சிஐக்கு 175+, எஸ்டிக்கு 175+. இதுல 10 மார்க்ல இருந்து 20 மார்க் கம்மியா இருந்தாலும் கவர்மெண்ட் காலேஜுக்கு ட்ரை பண்ணுங்க. அதாவது 160 இருந்தாலும் நீங்க தாராளமா ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 170 வரையுமே போன வாட்டி கிடைச்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சம், பட் கடைசி காலேஜ் தான் கிடைக்கும். ஆனா நீங்க 175, 180 இருந்தீங்கன்னா தாராளமா ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல நீங்க சேரலாம். சரி, இப்ப செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல பாத்துருவோம். ஓசிக்கு வந்து 170+, பிசிக்கு 160+, பிசிஎம்க்கு 160+, எம்பிசி/டிஎன்சிக்கு 160+, எஸ்சிக்கு 150+, எஸ்சிஏக்கு 150+, எஸ்டிக்கு 150+. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜை பொறுத்தவரையும் உங்களுக்கு சீட்ஸ் எல்லாம் மாறும், போஸ்ட் பொறுத்த மாறும். ஒரு 115 நேரமா உங்களுக்கு கேட்கிற காலேஜ் கிடைக்கும். சென்னையே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க கேட்கிற காலேஜ் நீங்க கேட்கிற ஏரியால கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது பார்மசியா இருக்கட்டும், நர்சிங்கா இருக்கட்டும், பிசியோதெரபியா இருக்கட்டும், ஆக்குபேஷன் தெரபியா இருக்கட்டும். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. நம்ம அப்ளிகேஷன்ல இருந்து கவுன்சிலிங் வரையும் நம்ம சேனல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாராமெடிக்கல் டிகிரி அட்மிஷனுக்காக கட் ஆஃப் வீடியோ பார்க்க போறோம், ரேங்க் லிஸ்ட் வீடியோ பார்க்க போறோம், அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்க போறோம், கவுன்சிலிங் எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்க போறோம், சாய்ஸ் ஃபில்லிங்னு சொல்லுவாங்க. அதாவது காலேஜ் கோர்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணுவீங்க. இந்த 19 கோர்சஸ்மே ஒரே அப்ளிகேஷன் தான். பட் நீங்க கவுன்சிலிங் போகும்போது தான் அந்த 19 கோர்சஸ் 25 கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் எனக்கு எந்தெந்த காலேஜ் வேணும் நீங்க செலக்ட் பண்ணணும்ல, அதை கவுன்சிலிங் அப்பதான் பண்ணுவீங்க, அப்ளிகேஷன் அப்ப பண்ண மாட்டீங்க. அந்த வீடியோஸ் தான் நம்ம போட போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, இன்ஸ்டாகிராம்லயும் கேளுங்க டவுட் இருந்துச்சுன்னா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.